ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராடி பேபி சேனல். சோ இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போற பாத்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி தம்ப்லைனை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதுலயும் முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ இதுன்ட்டு. தம்ப்லைனை பார்த்த மாதிரி பிளாக் க்ளோவர் அனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதே மாதிரி தான் 4 மாசத்துக்கு முன்னாடி பொருட்டோவும் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் எபிசோடும் போட்டேன். அந்த ஒரு வீடியோலயே செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் போடணும்னு நினைச்சேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால அதை போட முடியல. ஆனா அந்த மாதிரி இந்த பிளாக் க்ளோவர் அனிமிய நான் விட மாட்டேன். கம்பல்சரியா வாரத்துல 2 எபிசோட்ஸ் ஆச்சு வரும். இந்த பிளாக் க்ளோவர் அனிமில மொத்தம் 170 எபிசோட்ஸ் கிட்ட இருக்கு. அதை நான் ஃபுல்லாவே போறதுக்கு ட்ரை பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் வீடியோ போட முடியும். நீங்க பொருட்டுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸை இந்த வீடியோக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆல்ல பிடிச்சுக்கோங்க. அப்பதான் ஒரு எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு மட்டும் தான் இவ்வளவு பெரிய இன்ட்ரோ. அடுத்தடுத்து வர எபிசோடுக்குலாம் இன்ட்ரோ வந்து கம்மியா தான் இருக்கும். சரி கைஸ், அது ரெடியான அனிமியை பார்க்கணும், மேஜிக் பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Black Clover first episode Asta and Yuno. எபிசோடோட ஸ்டார்டிங்லயே காலங்காத்தால ஒரு வில்லேஜ காட்டுறாங்க. ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி 2 குழந்தைங்க அழுதுட்டு இருக்காங்க. யாரோ அந்த சர்ச்சுக்கு முன்னாடி குழந்தைங்களை வச்சுட்டு போயிட்டாங்க. உள்ள இருந்து வந்த ஃபாதர் அந்த 2 குழந்தைங்களையுமே உள்ள தூக்கிட்டு போயிட்டாரு. அந்த ஃபாதர் எவன் கொண்டு வந்து போடான்னு தெரியலையே. 2 பேரும் டியூன்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பிரதர்ஸ் மாதிரி தெரியுது. ஒருத்தன் கம்முன்னு இருக்கான், இன்னொருத்தன் சேட்டை பிடிச்சனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை வலிக்கும் போது அவனோட ஷர்ட்ல யூனோன்னு போட்டிருக்கு. பக்கத்துல பார்த்தா ஒரு நெக்லஸ் இருக்கு. சரின்ட்டு இன்னொருத்தனோட பேரை பார்க்கலாம் அப்படின்னும் போது அவன் எட்டி உதச்சிடுறான். பாஸ்டர் மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இவன் ரொம்ப வாழா இருப்பான் பழுகுதே. இவனோட நேம் என்னன்னு பார்த்தா ஆஸ்தா. இவன் தான் இந்த ஸ்டோரியோட கதாநாயகன். இப்படியே கட் பண்ணி 15 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மேஜிக் தான் எல்லாமே. சாதாரண விவசாயத்துல இருந்து செடிக்கு தண்ணி ஊத்துற வரையும் இந்த மேஜிக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே அங்க ஒரு பையன் சர்ச்சில் இருக்க சிஸ்டர் கிட்ட என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னுட்டு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருப்பான். பிளஸ் அவன் தான் நம்ம ஹீரோ ஆஸ்தா. ஏற்கனவே இந்த மாதிரி தான் பண்ணுவான் இருக்க. அந்த சிஸ்டர் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. பட் ஓரளவுக்கு மேல அந்த சிஸ்டர் கோவமாயி மேஜிக் யூஸ் பண்ணி வாட்டரை வச்சு அந்த இடத்துலயே அவனை அமிக்கிடுவாங்க. அப்ப அங்க வந்த சர்ச்ல இருக்க சில பசங்க எல்லாம் அப்படிதான் சிஸ்டர், இன்னும் அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தனோட குரல் மட்டும் தனியா கேட்கும். எத்தனை வாடி தானே அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாம ஏன்டா இதெல்லாம் பாக்குறேன்னு. நம்ம ஆஸ்தா நான் என்ன பண்ணா உனக்கு என்னடான்னு கேட்க, ஆக்சுவலி அங்க யூனோன்றவன் தான் வளர்ந்துருப்பானா. யூனோ ஏன் நான் கேக்குறேன், குட்டியா இம்மெச்சூடா பாம்பான்னு கத்தின்னு இருக்கே, இது போதாதா உன்னை ரிஜெக்ட் பண்ண. அதுக்கு நம்ம ஆஸ்தா நீ அழகா இருக்கிற ஒரே காரணத்தினால நீ என்ன அப்படி பேசலாமா அப்படிங்கும் போது யூனோ அதுக்கு கண்டுக்கவே மாட்டான். அதுக்கு நம்ம ஆஸ்தா யூனோ வாடா நம்ம ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சேலஞ்ச் பண்ண அதுக்கு நம்ம யூனோ முடியாது என்றுவான். ஈவன் அங்க இருக்க மத்த பசங்க ஆஸ்தா உன்னால என்னதான் பண்ணாலும் யூனோ எல்லாம் தோக்கடிக்க முடியாது. அதுக்கு நம்ம ஆஸ்தா குள்ளக்க பையா உன்னை விட வயசுல பெரிய பையன்டா, எனக்கு மரியாதை குத்து பேசுறா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த சின்ன பையன் மரியாதையா யாருக்கு, உனக்கா, மேஜிக் தான் இந்த உலகமே, என்னால கூட மேஜிக் யூஸ் பண்ண முடியும் ஆனா உன்னால யூஸ் பண்ண முடியாதுல. அதுக்கு நம்ம ஆஸ்தாவோட மனசுக்குள்ள ஐயோ ரொம்பவே அசிங்கப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு சிட்டப்ஸ் எடுத்துன்னு இருப்பான். ஆஸ்தாவை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. யூனோ சிஸ்டருக்கு துணிக்காய வைக்க மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்க அதுக்கு நம்ம ஆஸ்தா அதை நீ வேணா பண்ணலாம், ஆனா நெருப்பு ஏறிறதுக்கு விறகு கட்டிகளை வெட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக பார்த்தா யூனோ வந்துட்டு மேஜிக் யூஸ் பண்ணி அந்த வுட்டை 2 துண்டா வெட்டுவான். அங்க இருக்க பசங்க இன்னும் கலாய்க்கும் போது கரெக்டா உள்ள இருந்து வெளியில வந்த ஃபாதருமே இந்த சர்ச்சோட எதிர்காலமே யூனோ தான் சொல்லி கத்தின்னு இருப்பாரு. அதை நினைச்ச நம்ம ஹீரோவும் ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிடுவான். அந்த சிஸ்டருமே கிட்ட வந்துட்டு உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியலன்ட்டு கவலைப்படாத, உனக்கான கிரிம்மர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கிரிம்மர் மீன்ஸ் மேஜிக் புக்னு வச்சுக்கோங்க. அவனும் எக்ஸைட் ஆயிடுவான். இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத பங்கமான மேஜிக்கல் புக் எனக்கு கிடைக்க போகுது, அதை வச்சு பாரு பெரிய விசாட் கிங் ஆக போறேன், என்னடா சரியாடா யூனோன்னு சொல்லும் போது இவனும் அதை கண்டுக்காம உள்ள போயிடுவானா. என்ன அசிங்கப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தா காட்டுக்குள்ள ஓடிடுவான். அந்த சிஸ்டர் யூனோ கிட்ட வந்துட்டு கொஞ்சமாச்சு ஆஸ்தா கிட்ட நல்லபடியா நடந்துக்கலாம்
இருக்காங்களான்னு கேட்கும் போது அவங்கிட்டியா வாய்ப்பே கிடையாதுன்னு இவனும் சொல்லிடுவான். அதுக்கு அந்த சிஸ்டர் யோசிப்பாங்க, சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. ஈவன் யூனோவும் சரியான அழுமூஞ்சாதான் இருந்திருப்பான். பட் அன்னைக்கு ஒரு நாள் யூனோவும் சரி ஆஸ்தாவும் சரி ஒருத்தன் கூட சண்டை போட்டு வந்திருப்பாங்க இல்லையா, பயங்கரமா அடி வாங்கி வந்திருப்பானுங்க. சோ அன்னைக்கு யூனோ அழுதுதான் கடைசி நாள். அன்னில இருந்து இன்னி வரையும் மூஞ்ச உருன்னு வச்சுன்னு இருக்கான். அதுவே அந்த ஆஸ்தா பையன் டெய்லியும் எங்கேயோ போயிட்டு வரான். போயிட்டு வந்தா உடம்பு ஃபுல்லா சேருமா இருக்கு. சோ டெய்லியும் எங்கதான் போயிட்டு வரான்ட்டு யோசிக்க பார்த்தா காட்டுக்குள்ள போயிட்டு பயங்கரமா 1 புஷ் அப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான். சோ நம்ம ஆஸ்டாக்கு எந்த விதமான மேஜிக்கல் பவர்ஸும் கிடையாது. வேற வழியே இல்ல, அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் அவன் பில்ட் பண்ணும். வேற சாய்ஸே இல்ல. ஈவன் மேஜிக் கிடைக்காதா அப்படின்னுட்டு சில கஷாயம் எல்லாம் குடிச்சிட்டு கிடப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் இருக்கிற இடத்த கிளவர் கிங்டம்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தா கிரிமோரி டவர்னு ஒண்ணு இருக்கும். அங்கதான் மேஜிக் புக் எல்லாம் வழங்குற இடம். ஒன்ஸ் அவங்களுக்கு 15 வயசு கிட்ட ஆயிடுச்சுன்னா அங்க இருக்க மேஜிக் புக்கே இவங்கள சூஸ் பண்ணும். அந்த ஒரு இடத்துக்காக ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்க 2 பசங்க பார்த்தா ஆஸ்தாவையும் யூனோவையும் ஒரு மாதிரி கீழ்த்தனமா பாப்பாங்க. இந்த 2 புள்ள பூச்சிங்க எல்லாம் எங்கேயாவது ஒரு புக்கை சூஸ் பண்ணிட்டு மேஜிக் நைட் ஆக போறேன்னு சுத்தின்னு இருக்க போறாங்க. அதுலயே ஒரு முக்கியமா அந்த குள்ளக்க பையனால மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாதாமா கேள்விப்பட்டேன். இவனுங்க கூட எல்லாம் இருக்க வேண்டியதா இருக்குன்னு ஒரு மாதிரி பேசும்போது நம்ம ஆஸ்டா கிட்ட மேஜிக்கே இல்லன்ட்டு ஒரு சின்ன பையன் கலாச்சிட்டு இருப்பான்ல, அவனுக்கே இது காதல படும் போது லைக் சோகமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஒரு தாத்தா வருவாரு. அவரு பேரு தான் ட்ராட். ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம ஏரியால எந்த ஒரு விசாட் கிங்கும் உருவானது கிடையாது. ஈவன் ஒரு மேஜிக்கல் நைட் கூட போனது கிடையாது. ஆனா அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா மாத்தி அமைப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அப்ப அங்க இருக்க ஒரு புக்ஸுமே தனக்கான ஓனரை சூஸ் பண்ணணும்னு சொல்லி அனுப்பி விடும் போது பார்த்தா ஒவ்வொன்றுமே ஒரு சைஸ்ல லைக் ஒரு டென்சிட்டில பேஜஸ் வேரி ஆகும். எல்லாருக்கும் போய் சேரும். ஆனா ஒருத்தனை தவிர்த்து ஏன் எனக்கு மட்டும் கிடைக்கலன்னு ஆஸ்தா கேட்க அதுக்கு அந்த தாத்தா ட்ராட் சொல்லுவாரு, நீ மேபி அடுத்த வருஷம் ட்ரை பண்ண அப்படின்னுட்டு சிம்பிளா சொல்லிடுவாரா. அங்க இருக்க எல்லாருமே ஆஸ்தாவை பார்த்து ரொம்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் யூனோட புக் இருக்குல்ல, அது மட்டும் பிரைட்டா ஷைன் ஆக ஆரம்பிக்கும். அதுல 4 கிளவர் தெரியும். அதாவது சீட்டு கட்டல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி தான். பட் 4 லீஃப் மாதிரி தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு புக்கை தான் பார்த்தா முதல்ல இருந்த விசாட் கிங்குக்கு கிடைக்கப்பட்ட புத்தகமா மாசோ இவனுக்கு இது கிடைச்சிருக்குதுன்ற போது அதிகமான லக்கம் அதிகமான பவரும் இவனுக்கு வரும். அப்படியான்ட்டு யூனோ எல்லா டீட்டெயிலும் கேட்டதுமே அடுத்த விசாட் கிங்கா நான் தான் இருக்க போறேன்னு சொல்ல எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்களா. ஆனா அப்ப நம்ம ஆஸ்தா, டே யூனோ, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் அளவுக்கு நான் வளருவேன்டா, உன்னை நான் சேலஞ்ச் பண்றேன்டா, 2 பேரும் ரைவல்ரான்னு சொல்ல பார்த்தா ஒரு செகண்ட் நம்ம யூனோ அவனை பார்த்துன்னு இருந்துட்டு டேய் வாய்ப்பு இல்லடான்னு சொல்லிட்டு போயிடுவான். சோ புத்தகம் எல்லாம் வழங்கப்பட்டது. அங்க இருந்து எல்லாரும் கலையும் போது கூட்டத்துல ஒரு மார்க் மாமா இருப்பானா, மூஞ்சில ஒரு மார்க் வாங்கியிருப்பான். இந்த மாதிரி ஒரு சப்ப டவுன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம ஆஸ்தா பயங்கர டிசப்பாயிண்ட்ல அந்த மேஜிக் புக் கிடைச்சா வாச்சு மேஜிக்கை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்ப அதுவுமே கிடைக்கல. சரி இருந்துட்டு போகட்டும். டேய் மேஜிக்கல் விசார்ட்ஸ், என்னைக்குனா ஒரு நாள் நானும் ட்ரை பண்ணி அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் இல்லைன்னா 100 வருஷம் ஆனாலும் நான் பயங்கர பவர்ஃபுல் ஆகி யூனோவை இம்ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன்டான்னு சொல்லி கத்தின்னு இருப்பானா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம யூனோக்கு 4 லீஃப் புக் கிடைச்சதுனால 2 பேர் அவனை அட்டாக் பண்றதுக்கு வருவாங்க. வந்தவனுங்க நிறைய மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவானுங்க. ஆனா நம்ம யூனோ அந்த புக்ல இருக்க மேஜிக் யூஸ் பண்ணாம அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணியே அவங்களோட மேஜிக்கை டிஸ்மிஸ் பண்றான். அப்ப எங்க இருந்தோ செவுரை உடைச்சுக்கின்னு சில செயின்லாம் வந்து நம்ம யூனோவை அட்டாக் பண்ண பசங்களை செவரோட செவரா கட்டி போட்டுரும். யாருன்னு பார்த்தா அங்க நான் சொன்னல அந்த மார்க் மாமாவா தான் இருக்கும். ஏய் நீ யாரான்னு கேட்கும் போது நானாப்பா, இதுக்கு முன்னாடி நான் மேஜிக்கல் நைட்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். பட் அங்க இருந்து நான் வந்தாச்சு. இப்போ நான் சாதாரண திருடனா இருக்கேன். சோ நான் ஒரு திருடனா உன்கிட்ட இருந்து நான் அந்த புக் எடுத்துக்கிறேன். யூனோவை டிராப்ல போட்டுட்டு அந்த புக்கையும் அவன் எடுத்துடுவானா. அதுக்கு நம்ம யூனோ சொல்லுவான், அந்த புக் யாரை சூஸ் பண்ணுதோ அவங்களாலதான் அந்த பவரை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லும் போது அதுக்கு அந்த மார்க் மாமா சொல்லுவான், இதெல்லாம் தெரியாமையாடா நான் திருடி இருக்கேன். பட் இது அண்டர் கிரவுண்ட்ல நிறைய வேலைக்கு போவோம், நான் வித்துக்கிறேன். அப்புறம் தம்பி உன் கழுத்துல ஏதோ ஒரு செயின் மாட்டின்னு இருக்கே, அதுவும் ஒரு நல்ல வேலைக்கு போவோம், அதையும் நான் எடுத்துக்குவான்னு கேட்க கரெக்டான பாஸ் தான் உள்ள என்ட்ரி கொடுப்பானா. பிளஸ் அவன் கையில யூனோட புக்கை பார்த்துட்டு இது அவனோட புக்கு அவன்கிட்டயே கொடுறா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த மார்க் மாமா கொடுக்கறதுக்காடா எடுத்தேன். சோ நீ தான் அந்த மேஜிக்கே இல்லாத பையனாடா, நீ எல்லாம் என் கூட மோத முடியுமாடா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஆஸ்தா முடியுமோ முடியாது வாடா மோதி பாத்துக்கலாம் அப்படின்னு ஓட நம்ம மார்க் மாமா மேஜிக்கை யூஸ் பண்ண நம்ம ஆஸ்தா அதுல இருந்து தப்பிச்சு பின்னாடி போயிட்டு ஒரு பஞ்ச் வைக்கலான்னு வரும்போது முடியாது. அந்த செயினை யூஸ் பண்ணி நம்ம ஆஸ்தாவை புடிச்சுன்னு இருப்பான். சோ அதே செயினை யூஸ் பண்ணி நம்ம ஆஸ்தாவோட உடம்பையே
சுக்கு நூறா டேமேஜ் பண்ணிடுவான். அப்பதான் நம்ம ஆஸ்டாக்கு இவன் கூட ஃபைட் போடணும்னா நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வச்சுலாம் சண்டை போட முடியாதா அப்படின்னுட்டு புரிய வரும். இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரத்துல நம்ம கிவ் அப் பண்ண கூடாது, நம்ம விசாட் கிங் ஆகணும்னு சொல்ல அதுக்கு நம்ம மார்க் மாமா என்னது விசாட் கிங் ஆக போறியா, உன்ன ஒரு மேஜிக்கல் புக்கு கூட உன்னை சூஸ் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னால தம்மா துண்டு மேஜிக்கு கூட யூஸ் பண்ண முடியல, நீ அப்படிதான் பிறந்து இருக்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மேஜிக் தான் எல்லாமே, மேஜிக்கை யூஸ் பண்ணாத நீ ஒரு வெத்து வேஸ்ட்னு சொல்லும் போது அப்படின்னா என்ன, என்னால விசாட் கிங் ஆக முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம மார்க் மாமா இதையே நீ இப்பதான் புரிஞ்சுக்கிறியா, இந்த உலகத்துல மேஜிக் இல்லாத ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்ல சும்மா கிவ் அப் பண்ற லூசர்ங்கும் போது அதுக்கு நம்ம ஆஸ்தா ஆமா என்னால எதுவுமே பண்ண முடியாது கிவ் அப் பண்ணலாம்னு நினைக்க அங்க இருக்க யூனோவுமே ஆமாடா என்னானாலுமே சரி ஆஸ்தா உன்னால விசாட் கிங் ஆக முடியாது, ஏன்னா நான் தான் விசாட் கிங் ஆக போறேன், பிளஸ் நீ லூசர் கிடையாது என்னோட ரைவல்னு சொல்ல அவ்வளவு நாளா கம்ப்ளீட்டா தன்னை இக்னோர் பண்ணிட்டு இருந்த யூனோ தன்னை ஒரு ரைவல்னு கன்சிடர் பண்ணும் போது அதுக்கு நம்ம ஆஸ்தா முதல்ல இந்த மார்க் மாமாவை முடிக்கணும்ட்டு ஃபயர் ஆகுறான். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு விதமான புக் ஒன்னு வரும், மேஜிக்கல் புக்கு தான், பிளஸ் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. ஈவன் அதுக்குள்ள இருந்து நம்ம ஆஸ்டாக்கு ஒரு ஸ்வாட் ஒன்னு வரும், அதெல்லாம் பார்த்துட்டு இவன் கிட்டதான் மேஜிக்கே இல்லையே இதெல்லாம் எப்படின்னுட்டு ஷாக் ஆயிடுவாங்க. சோ பேசிக்கா 3 லீஃப் உள்ள மேஜிக்கல் புக்கு கிடைச்சா அதுக்குள்ள ஓப்பு ஃபீத் இன்க்ளூட் ஆகும், அதுவே 4 கிளவர் உள்ள புக்கு கிடைச்சா உங்களுக்கு குட் லக் இன்க்ளூட் ஆகும். பட் அதுவே 5 லீஃப் உள்ள புக்கு கிடைச்சா அதுக்குள்ள ஒரு டீமன் ஒளிஞ்சிருக்கும், அதை பார்த்த யூனுக்கே ஷாக்கா இருக்கும். சோ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆஸ்தா தானா சொல்லி முடிச்சவனே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு க்ளோஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எதனா தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல செகண்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்றீங்கன்னா வெயிட் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிளாக் க்ளோவர் அனிமியோட எபிசோட்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், பாய்.